இங்கே பேசியவர்கள் எல்லாம் எனக்கு இருக்கிற கடமையை உணர்த்தி வாழ்த்தி பாராட்டி என் பணிகளை அங்கீகரித்திருக்கிறார்கள். அதற்காக இந்த மேடைக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும். இன்னைக்கு கூட ஐயா சொன்ன மாதிரி இந்த ஏழை விவசாய மக்களை, பொதுமக்களை, சாதாரண தொழிலாளர்களை வாட்டி வதைக்கின்ற இந்த கடன், நகை கடன் என்ற ஒன்றை ஒன்றிய அரசு நிதியமைச்சகம் ரிசர்வ் வங்கிக்கு அறிவுறுத்தி பல கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார்கள். இன்றைக்கி யாராச்சும் நீங்கள் போய் வீட்டிலேருந்து ஒரு நகையை வச்சிங்கன்னா அந்த நகை எந்த ஆண்டு வாங்கினீங்கன்னு அதுக்கான பில் இருக்கணும். அதேமாதிரி ஏற்கனவே ஒரு 90% கொடுத்தா இப்போ 75%, இப்படி பல நிபந்தனைகள். இது என்னால் படித்த உடனே அந்த நிபந்தனைகளை தாங்க முடியல. முந்தானத்துக்கு படித்தேன். உடனே என் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளுக்கு ஒரு 500 பேர் என்ன பண்ணீங்களோ தெரியாது, ரிசர்வ் வங்கி வந்துடுங்க, நீங்கள் ரிசர்வ் வங்கி இழுத்து பூட்டிடணும், முற்றுகை என்று அறிவித்தேன். அதை காக்கா உட்கார பணம் விழுந்துன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படியான முதலமைச்சர் கடிதம் எழுதினார். இந்திய அளவில் பல கட்சி தலைவர்கள் இதற்காக வலியுறுத்தினார்கள். மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக இதை மறு ஆய்வுக்கு உட்படுத்துகிறேன், இது 4 மாதம் கழித்து தான் அது நடைமுறைக்கு வரும்னாங்க. இருந்தாலும் நான் முற்றுகை போராட்டத்தை கைவிடாமல் அதை போராட்டத்தை ஆர்ப்பாட்டமாகவாது மாற்றி கண்டிப்பாக நிபந்தனையின்றி இந்த கடன் வழங்கணும். அதில் இருக்கிற அவ்வளவு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா, என் பேரரசனை கொதித்து பேசினாங்களே அதே மாதிரி இந்த கொஞ்சம் நெஞ்சம் நம்ம காதில் மூக்கில் தமிழ்கிட்ட இருக்கிற அந்த நகையெல்லாம் எங்கே போகும்னா நகை அடகு கடைக்கு போவோம். அடகு கடையை நடத்துகிறவங்க யார், அது முதலாளி யார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். தேசிய வங்கிக்கிட்ட போவோம், அது வட்டி கட்டலாம், திரும்ப நம்ம அதை பணம் இருக்கும்போது மீட்கலாம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. குறிப்பிட்ட காலத்தில் மீட்கணும், அப்படி இல்லைன்னா அது என்ன நிலைமைனே தெரியாத ஒரு அறிவிப்பு. அதை கூட இன்றைக்கு முற்றுகையிட்டு போராட்டம் செஞ்சுட்டு தான் வரேன். ஆனால் பேரரசு மற்ற தலைவர்கள் பேசியதில் அத்தனையும் நான் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன் என்பதை பதிவோடு அதைத்தான் இங்கே பிரபாகர் ராஜா பதிவு செய்தார். இந்த திருக்குறளுக்கு இன்றைக்கி ஐயன் திருவள்ளுவர் சிலையை கலைஞர் அமைத்தார். நான் அரசு உறுதிமொழி குழுவாக 2006, 2007 ஆய்வுக்கு சென்றபோது இங்கு விவேகானந்தை பார்ப்பதற்கு வட இந்தியர்கள்லாம் வராங்க. ஒரு சித்தாந்தத்தை உள்வாங்கியவர்கள் அவர்களும் நம்முடைய திருவள்ளுவர் சிலைக்கு திருவள்ளுவரை வணங்கி அவருடைய திருக்குறளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு பாலம் அமைக்கணும் ஒரு பரிந்துரையை நான் கொடுத்தேன். 2006, 2007 கொடுத்தது இப்போது தான் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. அதுலேயும் கூட அங்கே இருக்கிற சில தமிழ் அமைப்புகள் அன்றைக்கி என்கிட்ட அண்ணா அவங்க வேறு சித்தாந்தம் உள்ள ஒரு விவேகானந்தா, அதனால் அங்கேருந்து வர்றதை நீங்கள் பரிந்துரை பண்ணிட்டீங்க, எங்கெல்லாம் கேட்டுட்டு மாற்று வழி இருந்தால் யோசிங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கு நம்முடைய அரசு அதை அந்த நம்முடைய புலவர் போன்றவர்களெல்லாம் அழைத்து பேசினாங்களா எப்படின்னு தெரியல, இதை கன்வின்ஸ் பண்ணி பாலம் அமைச்சிட்டாங்க. அதே மாதிரி ஒரு காலத்தில் இங்கே திருவள்ளுவர் படம் அரசு போக்குவரத்து கழகங்கள் இருக்கும், திருக்குறள் இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது எல்லாம் இல்லாமல் போயிட்டுருக்கு. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகமே இல்லை. இதைத்தான் கடந்த கூட்டத்தொடரில் முதலமைச்சர் அமைச்சர்களை என்னுடைய பாணியில் ஒரு பிடிச்சேன். ஏன் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்பது இல்லை, ஏன் தூக்கினீர்கள் என்று கேட்டேன், பதில் இல்லை. திருவள்ளுவர் படம் இல்லை, குறள் இல்லை அப்படின்னு கேட்டேன். உடனே அமைச்சர் சொன்னார், இப்போது வாங்கியிருக்கிற புதிய பேருந்து 500 வண்டி வாங்கியிருக்கோம், அதில் நாங்கள் திருவள்ளுவர் படத்தை வச்சுருக்கோம், திருக்குறளை வச்சுருக்கோன்ட்டு உடனே ஒரு வீடியோவை எனக்கு அனுப்பினார். ஆக திருக்குறளை நான் கட்சி தொடங்கிய முதல் ஆண்டு 2012ஆம் ஆண்டு ஆட்சி முடிகிற தருவாய் 2011 காங்கிரஸ் வேட்டி கட்டி தமிழன் ப. சிதம்பரத்துக்கிட்ட போய் டெல்லியில் உட்காந்து திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும், இது உங்களால் முடியும், உள்துறை அமைச்சர் நீங்கள், உங்கள் துறையின் கீழ் வருகிறது என்று சொன்னேன். யாரும் சொல்லாத நல்ல விடயமாக இருக்குது, கண்டிப்பாக நான் செய்கிறேன் என்று சொன்னார். ஆனால் செய்யலை. அதே மாதிரி தமிழ் ஆட்சி மொழியை குறித்து பேரரசன் அங்கே சொன்னாங்க. 5ஆவதுல கூட இல்லைண்ணா, ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தமிழை ஒரு பாடமொழியாக கூட படிக்காமல் தமிழ்நாட்டில் இன்றைக்கு பட்டம் பெறலாம் என்கிற அவலம் இன்றும் தொடர்கிறது. இதற்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தை எதிர்த்து உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் போனாங்க. இன்னமும் அந்த சட்டத்திற்கு தீர்வு காணப்படாத காரணத்தினால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அது ஒன்றிய அரசு, மாநில அரசு எல்லா பள்ளிகளிலும் இன்றைக்கு தமிழே படிக்காமல் ஒரு பாடமொழியாக கூட எடுக்காமல் இன்றைக்கி யார் வேண்டும்னாலும் இங்கே படித்து பட்டம் வாங்கிட்டு போகலாம் என்கிற ஒரு நிலை இருக்குது. இது குறித்து தான் கடந்த கூட்டத்தொடரில் மிக கடுமையாக ஆவேசமாக பேசினேன். நீதி போதனை கதைகளை குறித்து பேசினேன். ஆசிரியர்கிட்ட இருந்த பெரம்பையும் வாங்கிட்டீங்க, கண்டிக்க முடியல. அதேமாதிரி இந்த பிடி மாஸ்டர்னு ஒரு விசில் அடிச்சார், குச்சி எடுத்துகிட்டு வந்தோன்னா பயந்துக்கிட்டு ஓடி நம்ம நிற்போம். இன்றைக்கி அந்த நிலை இல்லை. இன்றைக்கி சாதி பெறால இன்றைக்கி நாம் மாணவர்கள் கயிறு கட்டிக்கிற விஷயத்தெல்லாம் கூட ஓப்பனாக ஒரு 20 நிமிடம் கொட்டி தீர்த்துருக்கிறேன். அதுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நானும் உங்களை போல அவளோடு இருக்கிறேன். அரசு
நான் அரசு ரீதியாக கேள்வியை முன்வைப்பேன். அது திமுகவாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், பிஜேபியாக இருக்கலாம், காங்கிரஸாக இருக்கலாம். அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு மக்களின் உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் மதிப்பளித்து செயலாற்ற வேண்டும் என்பதில் நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். அதனால தான் நான் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறேன்னான்றதை கூட எனக்கு ஒரு நேரம் கூட முதலமைச்சர் சுட்டி காட்டிய போது கூட கோபமாக நான் மறுத்து பேசினேன். இது எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், என் உயிரை விட மேலான என் தாய்மொழி தமிழை நான் உயிரை விட மேலாக நேசிக்கிறேன். நான் மனித குலத்தில் என் உயிரை விட மேலாக நேசிக்கின்ற ஒரு மாசற்ற தலைவன் எம் தமிழீழ தேசிய தலைவன் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற மகத்தான தலைவன். ஆனால் நீங்கள் சொல்கிற, நீங்கள் வேதனைப்பட்டு பேசிய இந்த கஞ்சா, பாலியல் வல்லுறவு, கற்பழிப்பு, 3 வயசு குழந்தைய பிடிக்கிறான்ல, இந்த சட்டம் ஒன்று இப்போ வந்துச்சு இல்லைன்னா, அந்த சட்டம் அடியேன் வேல்முருகன் ஆகிய நான் போராடி கொண்டு வந்தது தான் 3 பாலியல். ஏற்கனவே பாலியல் குற்றத்துக்கெல்லாம் தூக்கு தண்டனை கிடையாது, சாகர வரல ஆயுள் கிடையாது. அதற்கான கான்செப்ட், அதற்கான கருவை சட்டமன்றத்தில் விதைத்தேன். முதலமைச்சர் பெருந்தன்மையோடு அதை ஏற்றுக்கொண்டார். இப்படி மக்களுடைய உணர்வுகளை இது போன்ற பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கின்ற போது ஏற்படுகின்ற அந்த உணர்வை உள்வாங்கி அதை சட்டமன்றத்தில் பிரதிபலித்து, அப்படிதான் இன்றைக்கு சட்டமன்றத்தில் பல அடுக்கடுக்கான பிரச்சனைகளுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு என்ன சொல், நிறைய பேர் கேலி கிண்டல் பண்ணோம். ஒரு எம்எல்ஏ அது எங்கள் சின்னத்தில் நின்று ஜெயிச்சுட்டு பொன்குமாரன் கூட பார்க்குறாங்க, என்ன எங்கள் கட்சியில் எங்கள் சின்னத்தில் நின்று ஜெயிச்சுட்டு நீ எங்கள் அரசாங்கத்துக்கு கூட்டத்தில் கொடுக்குற, ஆலோசனை கொடுக்குற அப்படிம்பாங்க. ஆனால் அதை மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொண்டார். மறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள் பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொண்டார். அப்படிதான் இன்றைக்கு மாவட்டத்திற்கு ஒரு பொறியியல் கல்லூரி, மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி, கனிம வள கொள்ளை அரசுடைமையை ஆக்கப்பட்டது, மழைநீர் சேகரிப்பு திட்டம், இப்படி தமிழர், தமிழ்நாடு, தமிழர். இன்னைக்கு ஒரு ஆட்சியில், அதிமுக ஆட்சியில் 2011 ஒரு சட்டம் இருந்துச்சு. இங்கே அண்ணா அன்பு சிறுபட தயாரிப்பாளர் அவர் பேரை படிச்சுட்டேன் வேகமாக, போன நிகழ்ச்சியிலே கலந்துக்கிட்டேன். அவர் ஒரு செய்தியை சொன்னார். ஒரு 300-400 படம் வந்திருக்குண்ணா, ஆனால் ஒரு படம் கூட வெற்றி பெறலை, ஒரே ஒரு படத்தை தவிர எல்லாரும் நொடிந்து நூலாக போய் இருக்கிறார்கள் சிறு தயாரிப்பாளர்கள்னு சொன்னார். அது உண்மைதான். இன்றைக்கு திரைத்துறை மட்டும் இல்லை, தமிழர்கள், அதை சொன்னார் அவர், எல்லாம் தமிழ்நாட்டுக்காரங்க தமிழர்கள். இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய வாழ்வுரிமை, என் கட்சியினுடைய பெயரே வாழ்வுரிமை கட்சி, அது திரைத்துறையாக இருக்கலாம், எல்லா துறைகளிலும் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை கொஞ்சம் கொஞ்சமாக பறி போயிட்டுருக்கு. ஒரு விஜிபியினுடைய பில்டிங் அண்ணா சாலையில் கம்பீரமாக நிகழ்ந்ததை பார்த்து நான் பெருமை அடைகிறேன். ஆனால் ஒரு விஜிபிக்கு பிறகு இருக்கிற ஸ்பென்சர் பிளாசா, எக்ஸ்பிரஸ் அவனி, ஃபோரம் மஹால், இன்னும் இருக்கிற அத்தனை வானுயர்ந்த கட்டடங்களும், ஜெயோல்காஸ், மிகப்பெரிய தங்க மாளிகைகள், முத்தூட் ஃபைனான்ஸ்கள் ஒன்று கூட தமிழனுக்கு சொந்தமானதில்லை. எங்கள் பச்சை தமிழ் விஜி சந்தோஷ் போன்றவர்களுக்கு இல்லை. இதையெல்லாம் குறித்து சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன், மக்களை திரட்டி போராடி இருக்கிறேன், முற்றுகையிட்டு மிகப்பெரிய வழக்கு வம்புகளை சந்திச்சிருக்கிறேன். இந்தியாவில் இருக்கிற சுங்கச்சாவடிகளில் 72 சுங்கச்சாவடி, 3இல் 1 பகுதி சுங்கச்சாவடி தமிழ்நாட்டில், ஒரு சுங்கச்சாவடி கூட எனக்கு என்னென்ன அந்த சுங்கம் வசூல் பண்ணுறதாக கூட ஏதோ நம்மளால் இருப்பானான்னு பார்த்தேன், ஒருத்தவங்க கூட தமிழன் கிடையாது. ஆனால் இங்கே இருக்கிற பொதுமக்கள் யாராவது, ஏன்பா 2வது முறை ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்ட பணத்தை, ஒரு அடிப்படை வசதியில் குடிநீர் இல்லை, சாலை இல்லை, மின்வசதி இல்லை, ரெக்கவரி வண்டி இல்லை, ஒரு ஆம்புலன்ஸ் இல்லை, ஒரு கழிவறைகள் இல்லை, தேசிய நெடுஞ்சாலை பயணிக்கிற அளவுக்கு ஓய்வு இல்லங்கள் இல்லைன்னு யாராச்சும் ஒரு வழக்கறிஞரோ ஒரு தமிழனோ இல்லை நம்முடைய ஏடிஎஸ்பி மாரி எஸ்பி மாரி அதிகாரிகள் மப்டியில் போய் கேட்டாங்கன்னா, நீ எஸ்பியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அடி தான் ஃபஸ்ட்டு. ஆனால் சுங்கச்சாவடி முதலாளிகள் பூரா வடநாட்டுக்காரன், சுங்கச்சாவடி முதலாளிகளுக்கு அடியால் பூரா நம்மால், கொடுமை. ஆனால் நான் தேடி தேடி பார்க்குறேன், இன்றைக்கி அண்ணா ஐயா விஜி சந்தோஷ், நம்முடைய விஐடி வேந்தர், இப்படி ஒரு சில செல்வந்தர்கள், இந்த தமிழர் நிலத்தில் பிறந்த தமிழர்கள் தங்கள் சம்பாதிக்கின்ற அந்த தொகையில் ஒரு பகுதியை அல்லது ஒரு பெரும் பகுதியை இந்த மொழிக்கும் இந்த இனத்திற்கும் எதிர்கால நம்முடைய தமிழ் சமூகத்திற்கும் செலவு செய்கின்ற அந்த எண்ணத்தை நான் வரவேற்கிறேன். உண்மையிலே நேரம் இருந்தால் நிறைய விடயங்களை பகிர்ந்து கொள்ளணும். ஏன்னா இப்போ நான் இங்கே ஏதாவது ஒன்று பேசுகிறேன், செய்தியை சொல்கிறேன்னா, அது பேரரசு போன்ற படைப்பாளிகள், ராஜன் போன்ற தயாரிப்பாளர்கள், நம்முடைய அன்புச்செழியன் போன்ற சிறு தயாரிப்பாளர்கள், தங்களுடைய நம்முடைய வரலட்சுமி அவருடைய கணவர், இவங்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு சின்ன சின்ன படம் தயாரிக்கிறான்னு வச்சுங்க. இதெல்லாம் நம்ம பேசுகின்ற போது ஏதோ ஒரு இடத்துல ஒரு காட்சிப்படுத்தி இந்த செய்தியை இந்த அரசாங்கத்திற்கு வலிமையானது, நாங்கள் 1000 சட்டமன்றத்தில் பேசினாலும் வாதாடினாலும் இந்த திரைப்படத்தின் மூலமாக மக்கள் மனங்களை கொண்டு போய் சேர்க்கணும். இருக்கிற இவ்வளவு மீடியாக்கள் கண்டிப்பாக பேரரசு அண்ணனுடைய அந்த
அந்த உரை வந்து நாளைக்கு பேசு பொருளாக கட்டி வெட்டி ஒட்டி எப்படியோ நல்லதோ கெட்டதோ கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க, அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா இதெல்லாம் போய் சேர வேண்டிய உரை ஆதங்கம். இன்னைக்கு சிபிஎஸ் ஸ்கூலுன்றான், இன்டர்நேஷனல் ஸ்கூலுன்றான், மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுன்றான், எல்லாம் பணம் சம்பாதிக்கிறது ஒன்னே குறியா இருக்கு. ஆனால் தமிழுடைய பண்பாடு, கலை, கலாச்சாரம், நாகரிகம், தொன்மை, வரலாறு, இலக்கியம், இலக்கணம், இலக்கிய வளம் எதுவுமே இன்றைக்கு நம்மக்கிட்ட இல்லை. நம்ம கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. ஆனால் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தம்பி நம்முடைய வடிவேல் சிவா அவர் வந்த உடனே நான் அறையில் கூப்பிட்டு கேட்டேன், இந்த அரங்கத்துக்கு எவ்வளோ அப்படின்னேன். இங்கே ஜெயா பணம் கொடுக்குறது எனக்கு தெரியாது, ஆர்ஆர் பிரியாணி அண்ணன் 1 லட்சம் கொடுப்பாரு, பணத்தோடு வருவார், எனக்கு தெரியாது. ஆமாம், அதனால் எனக்கு நான் வந்த உடனே கேட்டேன். அவர் பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவர் போராடி ஒரு வறுமையில் இருந்து இந்த மொழியும் இந்த இனத்தையும் இந்த மக்களையும் குறிப்பாக திருக்குறளையும் காதலித்தனுடைய விளைவுதான் ஒரு பெரும் முயற்சியை அவர் மேற்கொண்டிருக்கிறார். அப்போ நான் என்ன நினச்சி வந்தேன்னா, சரி வந்தோடனே கேட்டேன், இது எவ்வளோ வாடகைண்ணா? 35,000னாரு. இந்த மேடை இந்த ஒளிபெருக்கி ஒரு 15,000 ரூபா, இன்றைய செலவு 50,000 ரூபானாரு. சரி அதை நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஆனால் இங்கே எனக்கு போட்டியாக ஜெயசூர்யா தோற, அவர் வேறு ஜெயசூர்யா தோன்னு தான் சொல்லணுன்ட்டார். அவங்க 5 பெண்கள் சேர்ந்து 5 லட்ச ரூபா கொடுத்துட்டாங்க. எங்கள் அண்ணன் தமிழ்ச்செல்வன், என் தமிழ தேசிய தலைவனை ஒரு கற்பழிப்பு இல்லாமல், போதை இல்லாமல், அங்கே ஒரு பாலியல் சீண்டல் இல்லாமல் தனி வங்கிகளை உருவாக்கி, தனி இராணுவத்தை உருவாக்கி, தனி கப்பல் படையை உருவாக்கி, தனி விமானப்படையை உருவாக்கி, உலகத்தில் எந்த நாட்டின் விடுதலை போராட்டத்திலையும் தன் நாட்டின் சுதந்திரத்திற்காக, அந்த மண்ணின் விடுதலைக்காக தன் உடல் முழுவதும் வெடிகுண்டுகளை கட்டிக்கொண்டு எதிரினுடைய டோரா இராணுவ கப்பல்களை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு கடலிலே காவியம் ஆகிய எங்கள் அங்கேயர் கன்னிகளை உருவாக்கிய என் தமிழீழ தேசிய தலைவன் பிரபாகரன் அன்புக்கும் நெஞ்சத்திற்கும் உரியவர் தமிழ்ச்செல்வன். அந்த ஊர்லேயும் போய் அவர் அதை அங்கீகரிச்சிருக்கிறாரு. அவர் 1 லட்ச ரூபா கொடுத்துட்டாரு. அவர் இன்னும் கூட நிறையாவே கொடுப்பாரு. அதனால் இப்போ நான் என்னென்னா 50,000 ரூபா கொடுத்துட்டு இன்றைய செலவு ஏற்றுக்கிட்டு போகலான்னு வந்தேன். ஆனால் அவருடைய உழைப்பு, அவருடைய வறுமை, தாய் தந்தை உறவுகளை இழந்து இது ஒரு பெரும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த முயற்சிக்கினுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லி இப்போதைக்கு நான் ஒரு 1 லட்ச ரூபாயை அறிவிக்கிறேன் என்பதை தெரிவித்து, கண்டிப்பாக எதிர்வரும் காலத்தில் உங்களுக்கான எல்லா உதவிகளையும் இவர் தம்பி சிவா இந்த பணியை தொடங்குவதற்கு முன்பு ஒரு பாடல் ஆசிரியர், திரைத்துறை சார்ந்தவர் தான் அவரும். ரமணிகாந்தன் என்ற கவிஞர் என்னிடத்திலே ஒரு விவர அறிக்கையை கொடுத்தார். அதை படித்து பார்த்துவிட்டு நான் அப்படியே ஆச்சரியத்தில் மூழ்கி சட்டமன்றத்தில் அதை நான் எதிரொலித்து முதலமைச்சர் அவர்களிடத்தில் நேரம் வாங்கி ஒரு கோரிக்கையை அவர் கைகளிலே தந்திருக்கிறேன். அது திருக்குறளை இவர் குறும்படத்தின் மூடாக கண்ணில் பட்ட, குறிப்பாக ரங்கசாமி என் மனசிலே நிற்கிறாரு. அந்த திருக்குறளில் நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். அந்த ஒளிப்பதிவாளர் அது அத்தனை பேருமே மிக அழகாக நேர்த்தியாக நடிச்சிருக்காங்க. பேரரசு சொன்ன மாதிரி கண்டிப்பாக அது விஷுவலாக, அது காட்சியுடன் கூடி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கும் போது மக்கள் மனங்களை வெல்லும். அந்த முயற்சியை சிவா செய்திருக்கிறார். ரமணிகாந்தன் அவர்கள் பாடல்களை ஒளியாக, குரல் வடிவில், விஷுவலாக அதை இன்றைக்கி இருக்கிற நவீன டிஜிட்டலை பயன்படுத்தி உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கிற ஒரு முயற்சி. முதலமைச்சர்கிட்ட போய் உட்காந்து அந்த கான்செப்ட், அந்த கருத்தை நான் சொன்னேன். உடனே விவர அறிக்கையை கொடு என்றார். விவர அறிக்கையை கொடுத்தேன். உடனே துணை முதலமைச்சர், முதலமைச்சர் செயலாளர், தலைமைச் செயலாளர் அனைவருமே கடைசி கூட்டத்தொடரில் என்னை அழைத்து பேசி கண்டிப்பாக இதை நான் செய்து தருகிறேன் என்று முதலமைச்சர் எனக்கு உத்தரவாதம் தந்திருக்கிறார். அது விஷுவலாக வரக்கூடியது. இது மாதிரி குறும்படத்துடன் கூடிய படம், இது கிட்டத்தட்ட ஒரு திரைப்படம் மாதிரியே இதை அமைச்சிருக்கிறார். இப்போ இதுக்கு எவ்வளோ செலவாகுனாரு? இது 100 ஆகுனா 1330 குரலுக்குனாரு. அதை அரசு செய்யுமா அப்படின்றது எனக்கு கேள்விக்குறி. இருந்தாலும் செய்தால் அது உண்மையிலேயே நீங்கள் சொன்ன நீதி போதனை கதைகள், இந்த பிடி மாஸ்டருடைய கண்டிஷனு, அவருடைய அந்த ஒழுக்கம், அதையெல்லாம் எனக்கு கூட 2-3 காட்சியை பார்க்கும்போது என்ன அறியாமல் கண்கள் நீர் வந்தது. அந்த அளவுக்கு அந்த அந்த கருத்தை மக்கள்கிட்ட, மாணவர்கள்கிட்ட, எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு அற்புதமான ஒரு படைப்பாக அதை அவர் உருவாக்கி இருக்கிறார். அதனால் 100கணக்கான கோடிகளாக இருந்தாலும் பயனுள்ளதை, அது பயனுள்ளவர்கள் பயன்படைய வேண்டும் என்கிற நோக்கத்தில் இது போன்ற இளைய தலைமுறையினர் இதை முயற்சித்திருக்கிறார். இது போன்ற அரசுகள், ஒன்றிய மாநில அரசுகள் உதவி செய்ய வேண்டும். அப்படி செய்து இதை 1330 குரலுக்கும் இது போன்ற குறும்பட காட்சியுடன் கூடிய இது வெளிவர வேண்டும். அதற்கு நம்மால் ஆன உதவிகளையும், நம்மாலான அரசால், நம்மால் உருவாக்கப்பட்ட அரசால் உரிய அழுத்தங்களையும் வேண்டுகோளையும் முன்வைத்து அதையும் சாதிப்பதற்கான ஒரு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு, இவ்வளவு நேரம் இப்போ நாங்களாம் வந்துட்டோம், எங்களுக்கு பேர் போட்டாங்க, சால்வு போட்டாங்க, மரியாதை பண்ணிட்டாங்க, பெரிய பெரிய படத்தெல்லாம் போட்டு பேரை போட்டாங்க, உட்காந்துருக்குறோம்.
ஆனால் திருக்குறளையும் தமிழையும் நேசிப்பதற்காகவே இருக்கிற ஒரு கூட்டம் இந்த அரங்கில் இவ்வளவு நேரம் அமர்ந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தான் என்னுடைய அன்பான வணக்கம். ஏன்னா இப்போ இந்த மொழி, தமிழ் மொழி, திருக்குறள், இலக்கியம், இலக்கணம், காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் பேசினாங்க, ஏற்கனவே சிவகுமார் சார் அவரும் பேசினாங்க. அதேமாதிரி இன்றைக்கி திருநாவுக்கரசு ஐயா ஒருத்தருக்கார், திருக்குறளுக்காகவே நேசிக்கும் முதலமைச்சருடைய காவல் பாதுகாப்பு பிரிவுகளுக்காக டிஐஜி ரேங்க். அதேமாதிரி பாலகிருஷ்ணன் ஐபிஎஸ், அவர் டெய்லி நம்முடைய சங்க இலக்கியங்களை குறித்து எனக்கு கூட டெய்லி அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கார், தினமும் அனுப்புகிறேன், நான் கூட டெய்லின்றேன். நான் கூட கூடிய தமிழில் தான் பேசணும்னு நினைப்பேன், ஆனால் தமிழை நேசிக்கிறேன், தமிழுக்காகவே போராட்டங்கள், வழக்கு, வம்பு தும்புங்கள் எல்லாத்தையும் வாங்குகிறேன், தமிழுடைய வாழ்வுரிமைக்காகவே போராடுறேன். தமிழ்நாட்டில் உங்களுக்கு எல்லாம் தெரியணும், தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் தமிழர்களை கொண்டு வரப்பட்டது 2014. அந்த சட்டம் என்ன தெரியுங்களா? தமிழ்நாட்டுடைய தேர்வாணை குழுமன்னு ஒன்று இருக்குது. அதில் தமிழ்நாட்டை சாராத இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தமிழில் நீங்கள் எழுதணும், படிக்கணும், பேசணும் என்ற அவசியமே இல்லை. அத்தனை பதவிகளும் உங்கள் கைகளுக்கு தாரை வார்க்கிறோம் என்று ஒரு சட்டம் இருந்தது. அந்த சட்டத்தை மாற்றுவதற்காக பல போராட்டங்களை, லட்சக்கணக்கான மக்களை திரட்டி போராடி கடைசியாக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு முதல்வர் ஸ்டாலின் அவரிடம் சண்டையிட்டு சட்டமன்றத்தில் பெரிய ரணகலம் செய்துதான் இன்றைக்கு அந்த சட்டத்தை மாற்றி அமைத்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கணும்னா அது டிஎன்பிசியில் அது என்ன பெரிய குடும்பம் தெரியுங்களா? டிஎன்பிசியில் குரூப் 1லேருந்து குரூப் 4 வரையிலும் கோட்டாட்சியார் 25 வயசில் சீஃப் செக்ரட்டரி, டைரக்டர் டிஎஸ்பி 25 to 35 வயசில் ஏடிஜிபி இல்லை டிஜிபியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஈஸ்வரம்பத்திலாம் ஏடிஜிபியாக ரிட்டையர் ஆகிட்டாங்க. அதேமாதிரி எல்லா உயர்ந்த பதவிகளும், கமர்ஷியல் டேக்ஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் தொடங்கி டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார்லேருந்து எந்த பதவியும்னா வடநாட்டுக்காரனுக்கு தாரை வாக்கப்படணும் இருந்துச்சு. தமிழ்நாட்டில் இத்தனை தமிழறிஞர்கள், இத்தனை கட்சிகள், இத்தனை அமைப்புகள் இருந்துச்சு. எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூக்கிட்டான். வேல்முருகன்கிட்ட மட்டும் மண்ணை தூவ முடியல. விழிப்பாக இருந்து அதை கையில் எடுத்து கோட்டையை முற்றுகையிட்டு திமுகவுக்கு நான் ஆதரிப்பதற்கு 10 கண்டிஷன்ஸ் வச்சேன். ஈழ இனப்படுகொலையில் தீர்மானத்திலிருந்து, பொது வாக்கெடுப்புலேருந்து, சாதிவாரி கணக்கெடுப்புலேருந்து 10 டிமாண்ட்ஸை வைக்கும்போது இது ஒன்றாக வைத்து இந்த ஆட்சி வந்த பிறகு அதை மாற்றி அமைத்திருக்கிறேன். ஆனால் என்ன மாற்றி அமைச்சேன்? தமிழில் படிக்கணும், எழுதணும், 40 மதிப்பெண் தேர்ச்சி பெற்றால் வேலைக்கு வரலான்னு. திருப்பியும் அது திருத்தல் எனக்கு திருப்தி இல்லாமல் திருப்பியும் கேட்டேன். இங்கே எங்களை விட விஜய் டிவி நீயா நானால பார்த்தேன். இங்கே பிழைக்க வந்த, நான் அவரை குறை சொல்ல மாட்டேன், மார்வாடிகளோ, சேட்டுகளோ, குஜராத்திகளோ, பீகார்களோ மிகச்சிறப்பாக தமிழ் பேசுகிறார்கள், மிகச்சிறப்பாக எங்களை விட இலக்கியங்களை குறித்து பேசுகிறார்கள். ஆக அவர்கள் தேர்ச்சி பெற்றால் நாளை அவர்களுக்கு இந்த பதவி வழங்கப்படுமா என்று ஒரு கேள்வியை வச்சு, தமிழ்நாட்டை தாயகமாக கொண்டவர்களும் தாய்மொழி தமிழாக கொண்டவர்களுக்கும் இந்த அரசு பணி 100% வழங்கப்படும் என்று திருத்துங்கள் என்று சொன்னேன். இன்று வரையில் திருத்தப்படலை. ஆக அண்ணன் பேரரசு அவர்களே, இங்கு பேர் தான் தமிழ்நாடு அரசு அல்லது தமிழ்நாட்டுக்கான முதலமைச்சர்கள், ஆனால் தமிழுக்காக, தமிழர்களுக்காக இங்கு ஆளப்படுவது இல்லை. அரசு பியூரோக்ரசி என்று சொல்லுகின்றவர்கள் அவரவர்களுக்கு ஏற்ற சித்தாந்தம், அவரவர்களுக்கு ஏற்ற கருத்தியல் அல்லது அவரவர்கள் சாதி சந்தங்க சிலைகள்லாம் பற்றி நீங்கள் சொன்னீங்க. தேவநாய பாவனர் எல்லாம் மறந்துட்டாங்க. இங்கே உட்காந்துருக்கிற புலவர் கலிய பெருமா தான், நம்ம புலவர் ரத்தினவேல் தான். நேற்று தினம் கூட நம்முடைய பாவனருடைய மகளை கூட்டி என் வீட்டுக்கு வந்தாங்க. அவருடைய மகன் இறந்துட்டார். அவர் மகன் என்னுடைய அலுவலகத்துக்கு என் வீட்டுக்கு வந்து எங்கள் ஐயாவுக்கு இங்கே ஒரு மணிமண்டபம் அமைங்கன்னு சொன்னாங்க. பேசினேன், மணிமண்டபம் அமைக்க உத்தரவு வாங்கினேன். உடனே சாதி சங்க தலைவர்லாம் கயிறு கட்டின்னு கிளம்பிட்டான். ஏன் ஜாதி தலைவர் அவர் எனக்கு அங்கே வையின்ட்டான். தேவநாய பாவனாருக்கு இப்படி எண்ணற்ற விஷயங்களை சொல்ல முடியும். என்னால் உள்ளுக்குள்ளே போட்டு குமுறிக்கிட்டு இருக்கிறேன். மொழிப்போர் தியாகிகளிலிருந்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உழைத்தவர்கள், சிறை சென்றவர்கள், கப்பல் ஓட்டிய வாவிசில் தொடங்கி எத்தனை என் தமிழ் சமூகத்தின் ஆளுமைகளுக்கு தெருவுக்கு பெயர் கூட இல்லை. ஒரு ஸ்ட்ரீட் என்று சொல்லக்கூடிய தெருவுக்கு பெயர் இல்லை. ஆனால் அங்கே யாராருக்கோ வெண்கல சிலை இருக்குது, முழு உருவ சிலைகள் இருக்குது, அரசு மாளிகைகளுக்கு, கோடான கோடி மாளிகைகளுக்கு இன்றைக்கு அவர்கள் பெயர்கள்லாம் இருக்குது. ஆனால் அவர்களுக்கு, என் தமிழுக்கும், என் மொழிக்கும், என் இனத்திற்கும் என்ன செய்தார்கள்? ஆனால் நாங்கள் கோரிக்கை வைக்கிற எங்கள் தமிழர் தலைமைகளுக்கு இந்த மண்ணில் என்ன நிறுவப்பட்டிருக்கிறது என்கிற பெரிய கேள்வி இருக்கிறது. உங்கள் ஆதங்கத்தை முழுவதுமாக நான் உள்வாங்குகிறேன். கண்டிப்பாக இதற்கெல்லாம் ஒரு தீர்வை நோக்கி என் தமிழ் சமூகம் சிந்திக்க தொடங்கும். வடிவேல் சிவா போன்ற எண்ணற்ற என் தமிழ் சமூகத்தின் இளையோர்கள் இன்றைக்கு எழுத தொடங்கியிருக்கிறார்கள், பேச தொடங்கியிருக்கிறார்கள். என் மொழியும், என் இனத்தையும், என் இன்னம் இருந்த மிகப்பெரிய அந்த செருக்கு இருக்கிற அந்த இருமாப்புடன் கூடிய நான் தமிழன், என் தாய்மொழி தமிழ் என்கிற அந்த செருக்கோடு இளைய தலைமுறை
வீதிக்கு வர தொடங்கி இருக்கிறார்கள். இன்னைக்கு பாருங்க, உலகத்தில் ஏற்றுக்கிட்டான். அமெரிக்காவிலிருந்து, ஆஸ்திரேலியாவிலிருந்து, மொழியில் அறிஞர்லேருந்து எல்லாரும் ஏற்றுக்கிட்டான். உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் என்பதை உலகத்தின் பல்வேறு மொழியில் அறிஞர்கள் ஏற்றுக்கிட்டான். ஆனால் என் பக்கத்து கர்நாடகத்தினுடைய சகோதரன் ஏற்றுக்க மறுக்கிறான். கமலஹாசன் படனை நான் ஓட விட மாட்டேன்றான். எனக்கு கூட திரைப்படத்தில் நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குதான். இருந்தாலும் என் தாய்மொழியை குறித்து பேசிய கருத்திற்காக கமலஹாசன் படத்தை நீ வெளியிடவில்லை, தடுத்து நிறுத்துவி என்று சொன்னால் கர்நாடக அரசின் இயந்திரம் ஒன்று கூட தமிழ்நாட்டுக்குள்ளே வராது. வேல்முருகன் தடுத்து நிறுத்துவான், சிறைபிடிப்பான்னு அறிவித்தேன். சினிமாக்காரங்களுக்கு எனக்கும் கொஞ்சம் தூரம் தான். இருந்தாலும் என் மொழி உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழாக இருக்கும் என்று பல்வேறு கருத்து ஆய்வுகள் நிறுவப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு 5000 ஆண்டு இலக்கிய இலக்கணம் நிறைந்த என் தாய்மொழி தமிழ் இன்னைக்கு இல்லை எங்களை அசிங்கப்படுத்திட்டீங்க, எங்களை அவமானப்படுத்திட்டீங்கன்னு பேசுகிறார் ஒரு நாட்டுடைய முதலமைச்சர், குறிப்பாக தேசிய கட்சிகளுடைய முதலமைச்சர்கள். இதெல்லாம் ஏற்புடையது அல்ல. ஆதலால் இதையெல்லாம் குறித்து பேசுவதற்கும் போராடுவதற்கும் வாதாடுவதற்கும் உலகத்திற்கு என் மொழியை எடுத்துச் செல்வதற்கும் தமிழ் சமூகத்தின் பெருமைகளை எடுத்துச் செல்வதற்கும் எங்கள் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், சேர சோழ, பாண்டிய, பல்லவ வன்னுவர்களுடைய அவ்வளவு அரிய பொக்கிஷங்கள் இந்த மண்ணில் கொட்டி கிடக்கிறது. அவற்றையெல்லாம் இது போன்ற ஆளுமைகள், திரைத்துறையில், கலைத்துறையில் வருகின்றவர்கள் எடுத்து மக்களிடத்தில் உங்கள் பாணியில் எடுத்து செல்லுங்கள் என்று கூறி, அப்படி செல்லுகின்றவர்களுக்கு உறுதுணையாக நாங்கள் இருப்போம் என்பதை தெரிவித்து, நேரத்தின் அருமை கருதி ஐயா அவர்களை இவ்வளவு நேரம் நான் அமர வைத்து விட்டேன். அதனால் அவர் 8 மணிக்கெல்லாம் சாப்பிடணும். அதனால் நானும் இந்த ஆதங்கத்தை கொட்டி தீர்க்கிற மேடை என்பதாலே நானும் கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்கொண்டேன், பொறுத்தரல வேண்டும் என்று கேட்டு, இவ்வளவு நேரம் அமைதி காத்த பத்திரிகை ஊடக உறவுகளுக்கும் தமிழ் சான்றோருக்கும் என் நெஞ்சு நிறைந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.